வணக்கம். சில நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்தது. என்னடா இவனும் மெசேஜ்னு ஆரம்பிக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஹாய்ண்ணா என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 37, 20 வயசு ஆகுது, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, 10 kg வெயிட் போடணும், ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இந்த மெசேஜை பார்த்தோன்னே 20 வயசில் கல்யாணமா, மணப்பெண் வயசு 22, 21 அந்த மாதிரி தானே இருந்தது, இப்போ அதோட அதிகமாக தானே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஷாக்கு. சரி இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சரி இவங்க வெயிட் கெயின் பண்ண பயப்படல, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு ஒரு ப்ரெஷரு. ஸோ அதுக்குள்ளே வெயிட் கெயின் பண்ணோம், அதனால தான் பயப்படுறாங்க. ஸோ அது பயப்பட வேணாம், உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சும்மா ரேண்டமாக பிரியான்னு வைப்போம். ஸோ ஓகேவா, பிரியா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அதுவும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. ஃபுட்டு பார்த்தா மெஸ்ஸு தான், எப்போயாவது ஆர்டர் பண்ணுறது, அதுவும் இல்லைனா கேன்டீனில் போவாங்க. என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட்டு நகரல. ஸோ அவங்க என்கிட்ட ஃப்ரஸ்ட்ரேட்டாக சொன்னாங்க, நான் இவ்வளோ சாப்பிட்றேன் ஆனால் ஏன் எனக்கு வெயிட்டே கூடவே இல்லைன்னு. அப்போ தான் நான் கேட்டேன், என்ன சாப்பிடுவீங்க அதை சொல்லுங்கன்னு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 2 இட்லி இல்லைனா தோசை அந்த மாதிரி ஏதாவது, லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸு, சாம்பார், ஏதாவது குழம்பு, ஈவினிங் பார்த்தா டீ குடிப்பாங்களாம், நைட்டு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி. இது பார்த்தா அவங்களுக்கு நிறைய சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க, ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட டோட்டல் கேலரிஸ் பார்த்திங்கன்னா 1600 தாண்டலை. ஸோ அவங்க பாடிக்கு பார்த்திங்கன்னா 1600க்கு மேலே வேணும் மெயின்டெனுக்கே, கெயினுக்கு இன்னும் அதிகமாக வேணும். ஸோ இதை தான் ப்ராப்ளம். இப்போ பாடி பார்த்திங்கன்னா ஒரு வண்டி மாதிரி. ஸோ வண்டிக்கு டெய்லி ஃபியூயல் வேணும், ஃபியூயல் இருந்தால் தான் நகருவோம், ஃபியூயல் தான் இங்கே கேலரிஸ். ஸோ இப்போ 37 kgயில் இருக்க பிரியா 20 வயசு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு. உங்கள் பாடிக்கு ரஃப்லி பார்த்திங்கன்னா 1550லேருந்து 1650 கேலரிஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டு சேமாக தான் இருக்கும். இதோட குறைவாக சாப்பிட்டிங்கன்னா வெயிட்டு கீழே போகும். இதுலேருந்து எக்ஸ்ட்ரா 300லேருந்து 500 கேலரி நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா தான் வெயிட்டே கெயின் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் கேலரிஸை ப்ளஸ். 1 kg ஃபேட்டு கெயின் பண்ண 7700 எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நீங்கள் சாப்பிட்ணும். ரியலிஸ்டிக்காக பார்த்தா மாதம் அரை kgலேருந்து 1 kg கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஸோ 10 kgனா 12லேருந்து 18 மாதம் ஆகும். ஸ்லோவாக சஸ்டைனபிளாக 100% ரிசல்ட் வரும். ஸோ நீங்கள் குயிக் ட்ரிக் பண்ண போகிறீங்க, ஷார்ட்கட் பண்ண போகிறீங்க, 10 kg போட்டால் போதுன்னா நீங்கள் ஃபேட்டு அது இதுன்னு எது வேணாலும் சாப்பிட்லாம், வெயிட்டு போட்டுரும். அதே நீங்கள் மஸ்குலராக வேணும்னா இதை பண்ணுங்கள். சரி, இன்னொரு பொண்ணு பேர் ரம்யா. ஸோ ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே சுச்சுவேஷன் தான், அண்டர் வெயிட்டில் இருக்காங்க, ஹாஸ்டல் தான். அவள் வெயிட் கெயின் டயட்டில் இருக்கேன்னு சொல்லி டெய்லி பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்ருப்பாள், ரைஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவா. 2 மாதத்துல 2 kg போட்டா, ஆனால் பாடி சாஃப்டாக ஃப்ளாபியாக ஃபீல் ஆச்சு. ப்ராப்ளம் என்னென்னா கேலரி போட்டாங்க ஆனால் ப்ரோட்டீன் போடலை. ப்ரோட்டீன் இல்லாமல் வெயிட் கெயின் ஃபேட் மட்டும்தான் போடும், மசில் போடாது. பாடி டோன்டாக ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ப்ரோட்டீன் மேண்டேட்ரி. ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்றதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வெயிட்டுக்கு 1.6 கிராம்லேருந்து 2 கிராம் பெர் கேஜிக்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ ஹாஸ்டலில் எங்கே இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ 37 kgயில் இருக்க பிரியாவுக்கு இன்ட்டு 2 போட்டால் 74 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை. ஸோ 2 பாயில்டு எக், 1 கப்பு சாம்பார் டால் சாம்பார், 1 கப்பு தயிர், 30 கிராம் பீனட்டு, 100 கிராம் பன்னீர், இது எல்லாமே உங்கள் ஹாஸ்டல்லையும் சரி நீங்கள் வெளியில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். இது கூட சப்ளிமெண்ட் எதாவது எடுக்கணும்னா வேண்டவே வேண்டாம். ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம ஒரு சஜஷன் சொல்லணும்ல. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் ஏதாவது கிடைக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி. ஸோ பரவாயில்ல சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா சேவிங் கூட எடுங்க, பயப்படவே வேணாம். கூட 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஹாஸ்டலில் கிடைக்கலன்னா வெளியே கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்லாம். ரூமில் வச்சுருக்க 2 பனானா எடுத்து சாப்பிடுங்க, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீனட்ஸ் சாப்பிடுங்க. ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸு 2 ஃபுல் பிளேட், டால், காய்கறி, கூட்டு, பொரியல் எல்லாத்தையும் போட்டு அடிங்க. முக்கியமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரூமில் வச்சுருக்க பீனட் பட்டரும் ஒரு ப்ரெட்டில் போட்டு நல்லா சாப்பிடுங்க. 2 ஸ்லைஸ் சாப்பிடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டரு. ஸோ அது உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 300 ரூபா 250 ரூபா ஆகும். இல்லை நான் பீனட் பட்டர்லாம் சாப்பிட மாட்டேன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸு ஃபுட்டு நார்மலாகவே சாப்பிடுங்க. தூங்கத்துக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாலோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டரோ எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆகும், ஸ்லீப்பில் பாடி பில்ட் ஆகும். ஸோ இந்த டயட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எக்ஸ்ட்ரா கேலரிஸே 400லேருந்து 500 வரும். ஸோ ஒரு நாளைக்கு செலவுனாலே ஒரு 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டயட் ஓகே, எல்லாமே ஓகே, ஆனால் எக்ஸசைஸ் போடாமல் வெயிட் போடுமா? எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் போட்டால் ஃபேட் மட்டும் தான் போடும். மசில் கெயின் பண்ணோன்னா உங்கள் பாடிக்கு சிக்னல் வேணும், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ புஷ்அப்ஸ் நீங்கள் ஜிம்மில் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ரூம்லேயே இது பண்ணலாம். புஷ்அப்ஸ் உங்களால் ஃபுல்லாக
பண்ண முடியலன்னா வால் புஷ்அப்ஸ் எடுங்க. அடுத்தது நீ வச்சு புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் புஷ்அப்ஸ் எடுக்கலாம். ஸோ ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், ஃப்ரீ ஸ்குவாட்ஸ், க்ளூட் பிரிட்ஜஸ் பண்ணலாம், பிளாங்க் பண்ணலாம். வீக் 1 ஃபஸ்ட்டு வாரம் வந்து 10 ரெப்பில் ஆரம்பிங்க. அதே போக போக 20, 30ன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் நீங்கள் எவ்வளோ வந்து ரெப்ஸ் அதிகமாக ஆக்குறீங்களோ, ஏன்னா நம்ம இதில் வெயிட் ஆட் பண்ண முடியாது, ரெப்ஸ் ஆட் பண்ணீங்களோ மசில் வந்து நல்லா பில்ட் ஆகும். ஸோ டெய்லி ஒரு 20 நிமிஷம் இது பண்ணியே ஆகணும்ன்ட்டு டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் ஒரு ஹிடன் ஃபேக்டர் இருக்கும். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்போ ஸ்ட்ரெஸ்ஸோ தான். எக்ஸாம் ப்ரெஷரு, ஹாஸ்டலில் தனியாக இருக்கும், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷனு, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் பாடியில் கார்டிசாலை ரிலீஸ் பண்ணும். கார்டிசால் அதிகமாக இருந்தால் உங்கள் ஆப்படைட்டு கம்மியாகும், மசில் பிரேக் ஆகும். ஸோ இந்த பொண்ணு பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ்லேயே ஒரு ஹிடன் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதுதான் மேரேஜ் ப்ரெஷர். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாடியை வந்து மேரேஜுக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் மாற்றுவீங்க. ஸோ இந்த மைண்ட் செட் தான் நமக்கு தேவை. ஸோ ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். ஸோ க்ரோத் ஹார்மோன் ஸ்லீப்பில் தான் ரிலீஸே ஆகும். டெய்லி 10 நிமிஷம் நடக்கணும், கார்டிசால் கம்மியாகும். ஃபோனை 10 மணிக்கு மேலே யூஸே பண்ணக்கூடாது. அப்போ தான் ஸ்லீப் குவாலிட்டியும் முக்கியம். ஃபைனலாக உண்மையாக சொல்லிடுவோம், 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கேஜிலேருந்து 1 கேஜி கெயின் பண்ணுவீங்க. இதை பண்ணிங்கன்னா 4லேருந்து 6 மாதத்தில் 2லேருந்து 3 கேஜியே கெயின் பண்ணலாம். 1 வருஷத்தில் 7 கேஜி கெயின் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம்னா 10 கேஜி மேலே கெயின் பண்ணலாம். அதுவும் பெர்மனெண்ட்டாக ஹெல்த்தியாக. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பிரியான்னு நேம் வச்சுருக்கேன். அவங்களுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலரி சர்ப்ளஸ் 300லேருந்து 500 எக்ஸ்ட்ரா கேலரி, 74 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் உங்கள் பாடிக்கு. பாடி வெயிட் எக்ஸசைஸ் 20 நிமிஷம் பண்ணணும், 8 மணி நேரம் தூங்கணும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக வச்சுக்கணும். ப்ராசஸை நம்புங்க. ப்ராக்ரெஸை ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். லைக்கு ஷேரு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். ஹே கைஸ், வணக்கம்.